கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாள் டிவைன் வேர்டோடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தானியேல் 6:28 வசனம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. உங்களுடைய காரியம் ஜெயமா இருக்கணுமா? அப்ப தானியேல கொஞ்சம் சற்று தியானிப்போம். தானியேல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இஸ்ரவேல் தேசத்துல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஒரு சிலரை அடிமைகளா அவனுடைய தேசத்துக்கு கொண்டு போறான். எப்படி தேர்ந்தெடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துல ராஜ குலத்தார்ல இருக்கணும், அதே மாதிரி ஞானத்துல அறிவிலையும் தேறினவங்களா இருக்கணும், கல்வியில நிபுணரா இருக்கணும், அழகா இருக்கணும், இப்படி நிறைய குவாலிபிகேஷனோட தேடுறாங்க. அப்ப தானியேல ஒருத்தனா கொண்டு போறாங்க. இப்ப தானியேலுக்கு எல்லா குவாலிபிகேஷனும் இருக்கு, ஆனா அவனுக்குரிய போஸ்ட் இல்லாம அடிமையா தான் கொண்டு போகப்படுறாங்க. அவன் அடிமையா கொண்டு போகப்பட்டான். ஆனாலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எப்படி தெரியுமா? அவனுடைய 2 காரியங்கள், அவன் கிட்ட இருந்த 2 விஷயங்களை உங்க முன்பதாக வைக்கிறேன். முதலாவது, அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டாங்க. ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக் கூடாது என்று சொல்லி அதுல உறுதியா இருந்தான். அதனால ஆண்டவர் அவனுடைய முகக்கழகை மற்றவர்களை பார்க்கிலும் அதிகமாய் பிரகாசிக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் முன் செய்து வந்தது போல 3 முறை ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவன் என்ன தடை, என்ன சட்டம் போட்டா கூட அவன் அதை நிறைவேற்றி கொண்டு வந்தான். ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் சக்சஸ் ஆயிருந்துச்சு. நீங்களும் இந்த நாள்ல உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய காரியமும் ஜெயமா இருக்கும். எல்லா குவாலிபிகேஷன் இருக்கு, ஆனா அடிமையா இருக்கிறான். நீங்களும் எல்லா குவாலிபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு, ஆனா ஒரு முன்னேற்றம் இல்லாம உயர்வு இல்லாம இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவரை துதிங்க. நீங்க என்ன வேலையில இருந்தாலும் உண்மையாய் நடந்து கொள்ளுங்க. பரிசுத்தத்தை காத்து கொண்டீங்கன்னா உங்களுடைய காரியம் நிச்சயமாய் ஜெயமாயிருக்கும். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.